சொன்னாலே குரான்ல, அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டேன். நாம் படைத்தோம், நாம் மழையை வருஷிக்க செய்கிறோம், நாம் உணவளிக்கிறோம், இப்படி நிறைய வசனங்கள் குர்ஆன்ல வருது. அந்த நாம் என்று சொல்றதுக்குரிய தெளிவு என்ன என்கிறது தானே இப்ப நீங்க கேட்கிறது. அத ஒரு உதாரணத்தை நான் தெளிவா விளங்கப்படுத்திட்டு அதுக்கு பிற்பாடு அதை கொஞ்சம் நீங்க அந்த உதாரணத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தினா உங்களுக்கு தெளிவாகவே அந்த விஷயம் விளங்கும். அதுக்கு உங்களோட அனுபவத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை நாம உதாரணத்துக்கு எடுக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப நீங்க இருக்கிறீங்க தானே, நீங்க இப்ப எத்தனை பேரா இருக்கிறீங்க? உங்களோட முகத்தை காட்டுங்க. இப்ப சாய்பினோட மைக்கையெல்லாம் கட் பண்ணுங்க. இன்னும் நீங்க இருக்கிறீங்க உதாரணத்துக்கு விளங்கணுமே அந்த விஷயத்த. இன்னும் இப்ப இருக்கிற நீங்க எத்தனை பேரா இருக்கிறீங்க? நானா இருக்கிறீங்களா, நாம் இருக்கிறீங்களா? ரைட். அவங்கள நீங்க நான் உங்களை தனிமையில நீங்க உணர்ந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? உதாரணத்துக்கு இப்ப நீங்க நான் உணர்ந்துட்டு இருக்கிறது உங்களை மட்டும்தான். இதுல சந்தேகம் இருக்கா? ரைட். அப்ப தெளிவா நீங்க அந்த நானுங்கிற உணர்வுல உங்களை மட்டுமே தனிமையில தனித்தவனாக நீங்க இப்ப உணர்ந்துகிட்டு இருக்கிற இந்த நிலையை அப்படியோ ஒரு சிந்தனைக்கு எடுத்தா இன்னைக்கு நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. இப்படி இருக்கிற இந்த நிலையில இருந்து சரியா, இப்ப நீங்க இரவு உறக்கத்துக்கு போறீங்க. போனதுக்கு அப்புறம் இப்ப உங்களுக்கிட்ட என்ன வருகுது? கனவு வருது. யாருகிட்ட இந்த கனவு வருது? உங்களுக்கிட்ட வருது. சரியா? உறக்கத்தின் போது உங்களுக்கு வந்த கனவுல நீங்க உறங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் கனவு வருது. கனவு வந்த உடனே கனவுல உங்களோட கனவுல சரியா அபூபக்கர் நானா வராங்க, சாஹிப் நானா வராங்க, அனஸ் ஆபீஸ் வராங்க, நசார் நானா வராங்க. இப்படி நிறைய பேரும் உங்களோட கனவுல வராங்க. நீங்களும் அந்த கனவுல ஒரு ஆளா வாரீங்களா இல்லையா? இப்ப நீங்க கனவுல வந்திருக்கிற நேரத்துல நீங்களும் ஒரு ஆளா கனவுல வந்திருக்கிறீங்க. உங்களோட கனவுல இன்னும் பல பேர் வந்திருக்காங்க. ஆனா இப்படி கனவுல வந்திருக்கிற இதே நிலைமை கனவுல இருக்கக்குள்ள கனவு கண்டுகொண்டு இருக்கிறதாகவும் யார் இருக்கா? இந்த கனவை யாரு கண்டு இருக்கா? கனவை கண்டு கொண்டிருக்கிறது நீங்க. இப்ப கனவுல நீங்க வந்திருக்கிற அதே நிலையில இன்னும் பல பேரும் வந்திருக்கிற அதே நிலையும் உங்களுக்கு வெளிப்பட்டிருக்கு. உங்களை விட்டு வேறையா ஒரு இடத்திலையும் வேறையா ஒரு காலத்திலையும் அது வெளிப்பட்டுச்சா? உங்களோட அறிவை விட்டு உங்களோட நினைவை விட்டு வேறையா ஒரு இடத்தை பிடிச்சு அது வெளிப்பட்டுச்சா? இல்லவே இல்லை. அப்ப நீங்க கனவை கண்டு கொண்டு இருக்கிற அந்த நிலையில அந்த கனவை யாரு காண்றா? நான் காண. அப்படித்தானே இப்ப சொன்னீங்க. அப்ப இன்னைக்கு நீங்க நாம் என்று இருக்கிறீங்களா, நான் என்று இருக்கிறீங்களா? நான் கேட்கறத தெளிவா போல கொண்டேன். கனவு கண்டு கொண்டிருக்கிறவனாக, அதாவது காண்போனாக, கனவை கண்டு கொண்டிருக்கிறவனாக இருக்கிற நிலையில சரியா? இப்ப கனவை கண்டு கொண்டிருக்கிறவன் தானே. அப்படி கண்டு கொண்டிருக்கிற அந்த காண்போன் என்கிற அந்த நிலையில நான் தானே இருக்கேன், நான் தானே இருந்தேன், நான் மட்டும்தானே இருந்தேன். இன்னைக்கு நாம் இருந்துச்சா? அப்படி இருந்த அதே நிலையில இருந்த நான் கனவை காணும் பொழுதோ ஆசிம் பாட்சாண்டும் அபூபக்கர் என்று சொல்லியும் அனசாபிஸ் என்று சொல்லியும் சாஹிப் என்று சொல்லியும் நான் என்று இருக்கேனா, நாம் என்று இருக்கேனா? இப்ப அந்த நான் என்கிறது வேற, இந்த நாம் என்று சொல்றது வேறையா? அப்ப அல்லாஹ் இப்ப எப்படி சொல்றான்? உதாரணத்துக்கு நாம் மலையை வருஷிக்க செய்வோம்டா, அந்த நான் என்று இருக்கிற நிலையில இருந்து ஒரு நிகழ்வு நடக்கிறேன்டா,
நாம் என்ன செய்யணும்? மழை வேணும் மட்டும் நினைக்கணும். நாம் தான் நினைக்கிறது தானே நான் நினைக்கிறது. இப்ப நான் நினைக்கிறது வேற, நாம் நினைக்கிறது வேறையா இன்னைக்கு? நான் தான் ஏற்கனவே கேட்டேன். நான் என்று நான் தனித்தவனாக இருக்கிற அதே நிலை அப்படியே இருக்க, அந்த அவனுடைய உணர்வுல இல்லாட்டி அவன் அறிவுல இல்லாட்டி அவன் நினைவுல கனவு வழியாயிடுச்சு. இப்ப கனவுல 1000 கோடி பேரா வந்திருக்கிறது நீங்க நான் என்று உணர்ந்த நீங்க தானே. உங்களுக்கிட்ட இருந்த அந்த நான்ல தானே அவ்வளவு பேர் வெளிப்பட்டிருக்காங்க. அப்ப வெளிப்பட்டிருக்கிற அந்த இடத்துல நீங்க நான் என்று இருக்கிற நிலை எப்படி இருக்கண்டா நாம் என்று இப்ப நீங்க உங்களை இப்ப ஈனைக்கு நான் என்று எடுத்தீங்களா, உதாரணத்துக்கு வைங்களேன், உங்களை மட்டும் இப்ப நீங்க கனவுல இருக்கிறீங்க. இப்ப நாங்களும் கனவுல வந்திருக்கோம் எல்லாரும். இப்படி வந்திருக்கிற டைம்ல ஆசிம் பாட்ஷாங்கிறவரை மட்டும் நீங்க நான் என்று எடுத்தீங்களா, இப்ப நாங்க எல்லாம் எங்க இருக்கேன்? இப்ப நீங்க உங்களை விட்டு எங்களை வேற ரெண்டு கண்டுட்டீங்க. இப்ப உங்களை விட்டும் எங்களை வேற ரெண்டு கண்டுட்டீங்களா, இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்கன்னா இப்ப கட்டுண்ட நிலையில கனவுல இருக்கிற நிலைய நான் என்று பிடிச்சுக்கிட்டீங்க. அதனால இப்ப நீங்க ஒரு தனிப்பொருள், அதுல தெரிகிற எல்லாமே உங்களுக்கு ஒரு கட்டுண்ட தனித்தனி பொருளா தெரியுதா இல்லையா? ஆனா மொத்தத்துல இந்த கனவு வெளியாகிறதுக்கு முதல், இந்த கனவு நிலைக்கு நீங்க மாறத்துக்கு முதல் இப்படி நாம் என்று சொல்ற மாதிரி நீங்க இருந்தீங்களா? நான் தான் ஆரம்பத்துல உங்கள்ட்ட கேட்டேன். இப்ப நீங்க தனித்தவன் நான் என்று சொல்லி நீங்க மட்டும்தானே இருக்கிறீங்க. இப்ப உங்கள்ட்ட நாம் இருக்காண்டு கேட்டேன் இல்லையா? நீங்க உண்மையும் அதான். அப்ப அப்படி இருக்கிற அந்த நிலையில இருந்து உங்களோட அறிவுல வெளிப்பட்டது எல்லாம் எங்க இருந்து வெளிப்பட்டிருக்கு? உங்களோட நினைவுல இருந்தது. இப்ப உங்களோட 11 உங்களோட நினைவுல இருந்துச்சு, அனசாபி சொல்லும் 11 உங்களோட நினைவுல இருக்கு, சாஹிப் நாராயண ஒரு பதிவு இருக்கு. இப்படி எல்லாரோட பதிவும் உங்களோட நினைவுல இருக்கா இல்லையா? அப்படி நினைவுல இருக்கிற பதிவு எல்லாம் வெளிப்படுற இடத்துக்கு பேர் என்ன? வெளிப்பட்ட இடத்துக்கு பேர் என்ன? கனவு. கனவு. சரியா? இப்ப உஸ்தாது இதை எப்படி சொல்றாங்கன்னா, உலகம் நீண்டதோர் கனவு இருப்பிடம் இருதய நினைவங்க. உலகம் நீண்டதோர் கனவு, இதன் இருப்பிடம் இருதய நினைவங்க. அப்போ நீங்க உறங்கினத்தின் பிற்பாடு, உறங்கினத்துக்கு பிறகு உங்களோட நினைவுல இருக்கிற எல்லாம் உங்களோட கனவுல வெளிப்படுகிறதா இல்லையா? கனவா வெளிப்படுகிறதா இல்லையா? இப்ப கண்மையிலேயே கனவா வெளிப்படுறது என்ன? உங்களோட நினைவுல இருக்கிறது தான். எனக்கு ஒரு சின்ன ஒரு ரகசியம் இருக்கு, ஒரு சின்ன ஒரு புரிதல் ஒன்று வரணும். என்னன்னா, கனவுல இருக்கிற எல்லாம் நினைவுல இருக்கிறது எல்லாம் ஒரே நேரத்துல கனவுல வெளிப்படாது. அது நாம இன்னொரு பேச்சுக்கு எடுப்போம். இப்ப எடுத்த மாட்டா நாம எடுத்த சப்ஜெக்டுக்கு என்ன செய்யும், வேற பக்கம் போவோம். அப்ப மொத்தத்துல நினைவுல இருக்கிற எல்லாமாக, உங்களோட நினைவுல இருக்கிற எல்லாமாக இன்னும் உங்களுடைய நீங்களாக இருக்கக்குள்ள அவ்வளவு மொத்தத்தையும் சேர்த்து தானே இப்ப நீங்க நான் என்று உணர்ந்துகிட்டு இருக்கிறீங்க. இப்ப இன்னும் இருக்கிற ஆட்டத்துல உங்களோட பதிவுல இருக்கிற அனசாபி வேறையாகவும், அபூபக்கர் நானா வேறையாகவும், இருக்கிற எல்லாத்தையும் வேறையாகவும், நாய வேறையாகவும், பூனைய வேறையாகவும், மரத்தை வேறையாகவும் கண்டுட்டு அடிக்கிறீங்க. இப்ப அப்ப காணாம மொத்தத்துல நீங்க நான்ங்கிற அந்த உணர்வுலயே என்ன செய்யறீங்க? அனைத்துமாக நீங்க என்ன இருக்கிறீங்க. இப்ப இங்க நாம் இல்ல, நீங்க பிரிக்கல, பிரியையும் இல்லை. எதுவும் நினைவா இருந்தாலும் சரி, பதிவா இருந்தாலும் சரி, மொத்தத்துல நான் இருக்கணுங்கிற ஒரு உணர்வுல இருக்க இல்லையா? அத்தனை அப்படி இருக்கிற அதே நிலை உறக்கத்தின் போது என்ன செய்து, இந்த உடல் மறந்த உடனே அந்த நினைவு தனிமைப்படுகிறதா இல்லையா? தனிமைப்பட்டதுக்கு அப்புறம் அந்த நினைவு என்ன செய்யுது? அந்த நினைவுல இருக்கிற உங்களோட 11 இருக்கா இல்லையா? அந்த நினைவுல அந்த பதிவை அறிவுல வெளிப்படுத்துறது, வெளிப்படுத்தி பார்க்கிற கட்டத்துக்கு என்ன என்ன எல்லாம் அதோட கூட பதிவா இருக்கோ அதெல்லாம் வெளிப்படாதா? இப்ப மொத்தத்துல என்ன வெளிப்பட்டாலும்
அங்க எத்தனை பொருட்களாக இருந்தாலும் அதை நாம் வேண்டுதான் நீங்க சொல்லணும். இப்ப நானுங்கிற இடத்தை நீங்க உணர்ந்தீங்களா, இங்க நீங்க மட்டும் நான் என்று உங்களை பிடிச்சுக்கிட்டு சென்னா அந்த இருப்பு நிலையை உணரலாமா? அந்த இருப்பு நிலையை உணர்ந்த நிலை ஒன்று நமக்கு உருவாகுமா? இல்லையே. ஏன்னா காண்போனாக இருக்கிற நான் தானே கனவுல வெளிப்பட்டு நாம இருக்க. அதுல ஆசிம் பாட்ஷா மட்டும்தான் என்று எடுக்கல. ஏன்னா அதுல அனசாபிசும் அந்த நானுங்கிற உணர்வுல இருந்து தானே வந்திருக்காரு. மொத்தத்துல உங்களோட உணர்வுல இருந்து தானே வந்திருக்காரு. அப்ப நீங்க எப்ப அந்த நானுங்கிற உணர்வு அல்லாஹ் என்று நம்புறீங்களோ, அப்ப இந்த நாமா இருக்கிறது அந்த உணர்வுல வெளிப்பட்டதா இருக்கேன்னு நம்புவீங்களா இல்லையா? இப்ப நாம் இருக்கோம் என்று முகமது நபி மொழியக்குள்ள எந்த நிலையிலிருந்து மொழிஞ்சிருக்காரு, எந்த நிலையிலிருந்து அந்த அறிவிப்பு வந்திருக்கு, எந்த நிலையிலிருந்து வகை வழியா? அப்ப அந்த காண்போனுங்கிற இப்ப நான் உங்களுக்கு கனவை விளக்கின காரணம் உதாரணத்துக்கு தான். நீங்க 100% அந்த உதாரணத்தை எடுத்துக்க கூடாது. ஏனென்றா கனவுங்கிறது உறக்கத்தின் போது வர்றது. அந்த உறக்க நிலை விழிப்பாயிட்டா கனவு இருக்காது. இப்ப அகிலம் ஆயிடும், நிலையாயிடும். உங்களுக்கு நிலையானத்துக்கு புறவார வசனம் தான் அந்த நாமங்கிறது. உண்மையிலேயே அந்த நாமங்கிற சொல்ல பாவிக்கிறது அந்த ஏக வியாபகமா இருக்கிற அந்த நான் என்கிற உணர்வு தான். அதுதான் நாம் என்று செல்லும். நாம் மலையை வரிசிக்க செய்கிறோம். அப்ப இப்ப உதாரணத்துக்கு இப்ப இயற்கை எப்படி இருக்கண்டா, ஒரு 100 பேரை எடுத்துக்கிட்டோம்டா, சரி ஒரு 100 பேரை எடுப்போம். எடுத்துக்கிட்டா ஒரு 80 பேரு மழை பெய்யணும் என்று நினைச்சா மழை பெய்யுமா பெய்யாதா? ஏனென்றா அந்த மலையை கொண்டாட ஆற்றல் அந்த 80 பேர் எண்ணத்துக்கு மிதிக்கு. இப்ப நாம் மலையை பரிசிக்க செய்கிறோம்டா இந்த மனிதன் இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. இப்ப இயற்கையுமே மனிதனை கொண்டுதான் நடக்குதா இல்லையா? அப்ப இதே மாதிரி இந்த பொய்க்கு ஒரு பாட்டுல சொல்றாங்க, பொய்க்கு இடம் கொடுக்கும் உள்ளம் புதைகுழி பூகம்பம் உண்டாகும் இடம் என்று சொல்லி ஒரு பாட்டுல சொல்றாங்க. அப்ப இப்ப இந்த உள்ளத்தில எந்த எண்ணம் அந்த கூடுதலா குவியுதோ, எந்த எண்ணம் கூடுதலா குவியுதோ அது யார உள்ளம்? அந்த நான் என்கிற இருப்பு நிலையில தனித்தவனாக இருக்கிற அந்த நிலையில உள்ள அந்த உள்ளத்துல எந்த எண்ணம் அதிகமாக குவியுதோ, எந்த எண்ணம் அதிகமா அதை தாக்குதோ, அதன் செயற்பாடு என்ன செய்யும்? வெளிப்படுமா இல்லையா? இப்ப உலகத்துல நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அதான். எண்ணம் விஷத்தை வீசுவதாலே இயற்கை அழிவு உண்டாகுதுன்னு சொல்றார். அப்ப மொத்தத்துல இப்ப நாம இன்னைக்கு எடுத்த விஷயம் என்னன்னா, இந்த நாம் என்று சென்ற அந்த அவரு ஏக வியாபகமா நான் என்கிற இருப்புல நிலை பெற்றவராக இருந்துதான் சொல்லியிருக்க. அது என்ன? இப்ப நாம் மலையை வரிசிக்க செய்கிறோம் என்றா என்ன? அது வகை. அவர் நான் என்கிற உணர்வுல ஒரு நிலைப்பட்டு ஏக வியாபகமா இருக்கிறத தன்னில் பொதிந்ததாக கண்ட நிலையில நாம் என்று சொல்லிக்க. புரிபடுதா? இப்ப நீங்க உதாரணத்துக்கு இன்னும் இப்ப ஒரு மீட்டிங்க இன்னும் நினைவு வந்துட்டு வந்த உடனே இப்ப திரும்ப நீங்க நான்ங்கிற அதே நிலையில இருந்தாலும் நீங்க கனவுல கண்ட அத்தனைமாக நீங்க இருக்கிறீங்களா இல்லையா? இப்ப நீங்க கனவுல கண்ட அத்தனையுமா இருக்கிற நிலைய உணர்ந்த உடனே நினைவுக்கு வந்தீங்க. உணராம இருந்தா எங்க இருந்திருப்போம்? நாம கனவுல இருந்திருப்போம். ஏன் கனவுல இருந்திருப்போம்னா கனவண்டே விளங்கி இருக்காது நமக்கு. கனவு கலைய மாட்டு. நாம இருக்கிறது கனவண்டு தெரிய வேண்டியும் வராது. திடீரென்று இங்க நினைவு வந்து ஒளிம்பினவுடன் நாங்க என்ன செய்யறோம்? கண்டது கனவு. ஆனா கனவு காணும் பொழுதும் கனவு காணாம கனவுக்கு முந்தி இருந்த நிலையிலையும் கனவு கண்டு கொண்டிருந்த நிலையிலையும் கனவு முடிந்து திரும்ப ஒளிம்பின நிலையிலையும் அந்த கண்டது அத்தனையுமாக இருந்தது யாரு? நான் தானே.
அப்ப என்னிடத்தில என்ன உண்டோ அத்தனை நாம் விவரமா பார்க்கிற இடம் எதா இருக்கு? இப்ப கனவாயிருக்கு. அதுல இந்த விவரமே தெரியுது. எப்ப நான் அந்த கனவை விட்டு அந்த கனவு கலைந்து நினைவுக்கு வரணும், அப்ப நான் எப்படி இருக்கேன்? நானா இருக்கேன். அப்ப அந்த நாமாக இருந்தது நினைவு வந்தோடனே என்ன இருக்கு? நானா இருக்கிறது கனவுல எப்படி இருக்கு? உங்களுக்கும் விளங்குறதுக்காகத்தான் நானாக இருந்தது கனவுல நாமாக இருக்கின்ற விளக்குறனே அல்லாமல் நான் இருக்கிற அதே நிலையில நாமாகவும் நான் இருக்கேன். இது விழிப்பு. கனவு இல்லையே, விளங்கப்படுத்தணுமே. இப்ப நீங்க ஆழ்ந்த உறக்க நிலையில விழிப்ப எடுத்தீங்களா, ஆழ்ந்த உறக்க நிலையோ அறிய சொல்றாங்க. ஆழ்ந்த உறக்க நிலையில எங்கே நீ அமைந்திருந்தாய் அறிவாயான்னு சொல்றாங்க. இப்ப ஆழ்ந்த உறக்க நிலை உறங்குறதுக்கு பின்னுக்கும் கனவு காண்றதுக்கும் முன்னுக்கும் உள்ள ஒரு நிலையா இல்லையா? இப்ப மத்தியத்துல இருக்கேன். இந்த நிலையை அறிய சொல்றாங்க. இந்த நிலையை அறிய முற்பட்டா இந்த நிலையை அறியறதுதான் விழிப்புங்கிறது நமக்கு தெளிவாகும். நம்ம விழிப்பு அறிகிறோம் என்றா என்ன அர்த்தம்? அறிகிறோம் விழிப்படைவோம் என்ற அர்த்தம் இல்லை. அறிகிறது தான் விழிப்பு. அறிகிறோம் என்றா விழிப்படைகிறோம். இப்ப விழிப்பை பெற்ற பின்போ உலகம் இருப்பதை நீ அறிவாயான்னு கேட்காங்க. இப்ப இந்த நிலையில இருந்து விழிப்பை பெற்றவுடன் அவர் உலகம் இருப்பதை அறிகிறது. இப்ப நாம என்ன ஒரு தனிப்பொருளாகவும் நான் காண்ற எல்லாத்தையும் தனித்தனி பொருளாகவும் அறிகிற அமைப்புல அறிகிறது இல்லை. அந்த விழிப்பாகவே உலகம் இருக்கிறத அறிகிற நிலையோட இன்னைக்கு வரப்போகுது. இப்ப விழிப்பாகவே உலகம் இருக்கிறத அறிகிற நிலை வரக்குள்ள அந்த உலகம் கனவு இல்லை. இப்ப அவரோட விழிப்பு நிலை அது அவர் அந்த நிலையில அமைந்திருக்கிறத அறிய முற்படும் போது இப்படித்தான் நீ அறிஞ்சிருக்கா என்று சொல்லி ஒரு விழிப்பு ஏற்படுறதுதான் அது. அந்த விழிப்பு தான் குர்ஆன் சொல் விளக்கம், குவளையம் செயல் விளக்கம். குவளையம் மகுகராக அமைந்திடும், அகிலமே 100 மாறிவிடும் என்று அது சென்ன நிலவழியாகும். ஆழ்ந்த உறக்க நிலையில அறிய முற்படுற அந்த அறிதல் விழிப்பு என்று நீங்க உணர்ந்துக்கிட்டீங்களா, உணர்ற இடம் வந்துட்டா, இப்ப கனவு இனிச்சு கலையும். இப்ப கனவொத்த உலகில் விழிப்பூட்டும். இப்ப விழிப்புக்கு வந்த உடனே இப்ப அவர் விழிப்புக்கு வந்தேன்டா என்ன அர்த்தமா? இன்னைக்கு நினைவுக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். நினைவுக்கு வந்த உடனே அகிலமாக நான் இருக்கிறேன் என்று தன்னில் தானே தன்னை உணர்ற நிலையுண்டே ஏற்படுகின்றவருக்கு. அப்ப ஏக வியாபகமா அவர் இருப்பார். அந்த உணர்ற நிலை ஏற்பட்ட உடனே இப்ப அவருக்கு தனித்தனி பொருள் இருக்கிறதாக ஏதாவது ஒன்று தெரிய வேண்டி வருமா? தெரிய வேண்டி வராது. இப்ப ஏகத்தில் அவர் அமைந்திருக்கிறதால எல்லாம் அவரின் எண்ண தோற்றமாக தெரிய வேண்டி வரும். அதை உஸ்தாது எப்படி சொல்றாங்க? ஏகத்தில் அமைந்து கொண்டால் எல்லாம் உன் எண்ண தோற்றம் என்று சொல்றாங்க. அப்ப இப்ப நாம்ங்கிறது ஒரு அணுவச்சேரி வேறு கண்ட நிலையில வருமா? அந்த நான் தான் நாம் என்று செல்லுதா? அப்ப அந்த நான் அதே இடிப்புல நாமாகவும் இருக்க இல்லையா? அப்ப எப்ப அந்த நாமங்கிற நிலையில உணரப்படுகிறதோ அதான் அந்த நான் என்ன செய்யுது? அந்த தன்னிலையில உணருது. தன்னிலையில அதை உணர்த்தி கொடுக்குது. அப்படி உணர்த்தி கொடுக்கிற அப்படி உணர்ற விஷயங்கள் தான் இந்த மழை பொழிகிறது. இப்படி நியாயமான விஷயங்கள் எவ்வளவு விளங்கப்படுத்தலாம் இயற்கையில. நாம அதுக்கு போனோம்னா நம்ம எடுத்துக்கொண்ட விஷயமும் ஒரு பக்கம் போகும். அப்ப மொத்தத்துல இப்ப நான் இருக்கேன் என்று நானாக இருக்கிற நிலையை வெளிப்படுத்துகிறது, இருப்பு நிலையா. இப்ப உதாரணத்துக்கு வந்து கனவு காண்றவரு இப்ப ஆசிம் நானாவே எடுப்போம். கனவு காண்றாங்க, கனவு காண்ற நிலையை எடுப்போம். கனவு காண்ற நிலையை விட்டு கனவு வேற எங்கேயாவது வெளியாகிட்டு என்று எடுத்தா அந்த கனவு காண்பவர் கனவுல இல்லைன்னு வந்துடும்.
இப்ப கனவு காண்றவர அறிவுலதான் நினைவுலதான் இந்த கனவு வெளிப்பட்டு இருக்கின்றா. அந்த வெளிப்பட்டு இருக்கிறத அவர் தண்ணீர் தானே உணர்றார் என்றுதான் வறுமை அல்லாமல் அவரை விட்டும் வேற அவரிடத்துல வந்தது என்று அர்த்தம் இல்லை. அப்படி அர்த்தம் வருமா? வராது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப அந்த அபூபக்கர் நானாவும் அனசாபிசும் பக்கத்துல தூங்குறான்னு வைங்களேன். அபூபக்கர் நானா ஒரு பெரிய இடத்துல பயணம் பண்ற மாதிரி ஒரு கனவு காண போறாருங்கிறதுக்காக பக்கத்துல படுக்கிற அனசாபிச கொஞ்சம் தள்ளி படுங்கன்னு சொல்றியா? ஏன்னா எனக்கு இடம் போகணும் கொஞ்சம் பாக்குறதுக்கு. நான் இப்போ ஒரு 200 கிலோமீட்டர் ஒரு பயணிக்கிறதுக்கு இருக்கேன் கனவுல. அதனால எனக்கு இட வசதி காணா பக்கத்துல அனசாபிச்சு நீங்க படுக்கிற கொஞ்சம் தள்ளி படுங்க, எனக்கு கொஞ்சம் இட வசதி வேணும். 2 காலால கையால தள்ளிட்டு போட்டா கனவு பண்ற. அதே மாதிரி அனசாபிஸ் காண்றேன்டாலும் அபூபக்கர் நானாவும் ஒரு பக்கம் தள்ளி விடுற. அப்ப அவங்க அப்படியே இருக்க கனவு ஒரு ஏகமான ஒரு நிலையில காண்றோமா இல்லையா? ஆனா மொத்தத்தில அந்த கனவை காண்றதுக்கு தன்னிலையில தான் அத்தனையும் தெரிய வேண்டி வந்துச்சு. அல்லாமல் அபூபக்கர் நானா அனசாபிஸ் இடத்தை பிடிக்க வரையும் இல்ல, அனசாபிஸ் அபூபக்கர் நானா இருக்கிற இடத்தை பிடிக்க வரையும் இல்ல, அபூபக்கர் நானோட கனவுக்கு அனசாபிஸ் போகையும் இல்ல, அனசாபிஸோட கனவுக்கு அபூபக்கர் நானா வரையும் இல்லை. அப்படியே இருக்க ஒரு வியாபித்த நிலையில ஒரு காட்சிய ஒரு கனவை கண்டு தண்டில நான் உணரலையா? அப்ப நான் இருக்க அப்படியே என்னுடைய நினைவுல எந்த அறிவை கொண்டு நாம இருக்கலையா? நான் இப்ப அங்க நாம் என்று செல்றவர் இந்த நானாக இருக்கிறேன் என்கிற விழிப்பை பெற்றவர் தானே செல்லலாம். இப்ப நாம இருக்கிறேன் என்று சொல்றவர் இந்த நானாக இருக்கிறேன் என்கிற அந்த நிலைய அந்த விழிப்ப பெற்றவர் தானே செல்லுவாரு. அப்படின்னா உண்மையிலேயே அந்த நான் தானே செல்லுது. அந்த இருப்பு நிலையிலிருந்து அந்த நான் சொல்றதுக்கு என்ன பேரு? அது என்ன நிலை? அது வகி. அந்த இருப்பு நிலையிலிருந்து ஒரு அணுவும் பிசகாம அது அந்த நாமங்கிற இருப்பை உணருது. அதே நிலையில அந்த நான் ஏகமா இருக்கேனுங்கிற இருப்பு நிலையும் தடைப்படுத்தாம உணர்றதா இல்லையா அந்த இருப்பு? இதுதான் வேதம்ங்கிறது. இப்படி இல்லாம இதை விளங்கப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஏனென்றா இதை விளங்கிக் கொள்றதுக்காக நம்முட மனசுல நம்முட நப்சில நமக்கு ஒரு அத்தாட்சி இருக்கா இல்லையா? அந்த அத்தாட்சியை கொண்டு அந்த அனுபவத்தை கொண்டு இப்ப நான் விளங்கப்படுத்தின விளக்கம் விளங்குதா இல்லையா சரி என்று? அப்ப இத அனுபவத்தில நாம பெறுறேன்டா. இந்த அனுபவத்தை நான் என்கிற அந்த இடிப்பு நிலையில நாம பெற்றுக்கொள்றேன்டா. ஏகம்ங்கிற இடிப்புல தரிக்கும். தரிச்சு ஏகம்ங்கிறது என்ன? அகதுடைய நிலை. ஒஸ்தாது ஒரு பாட்டுல சொல்றாங்க, ஏகம் என்றால் அகதுடைய அகது என்றால் அர்த்தம் என்ன அறிவீரா? அகது என்றால் அர்த்தம் என்ன அறிவீரா? அனைத்துமாக இருக்கிறதா அறிய சொல்ற. இங்க ஒரு பாட்டுல சொல்றாங்க, அகதுங்கிற மக்காமே நிலையாகும் உணர்ந்தறினி உயர்ந்திடுவாய் மறைந்தபட தெரிஞ்சிடுவாயங்க. அப்ப அங்க சொல்றாங்க அகதென்றா என்ன என்று தெரியுமா? அர்த்தம் என்ன என்று தெரியுமா? அனைத்துமாக இருக்கிறேன். அப்ப இப்ப நான் ஆரம்பத்துல ஒரு உதாரணத்துக்கு விளங்கப்படுத்துறதுக்காக ஆசிப் நானாட்ட கேட்டேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நாம இருக்கிறீங்களா நானா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். அந்நேரம் அவங்க சென்ற பதில் என்ன? நான் நானாக இருக்கிறேன். அப்படி இருக்கிற அதே நிலையில நாமவும் நீங்க இருக்கிறீங்க. அப்படி இருக்கிறத உணர முடியாத உணர இயலாத ஒரு நிலையில நீங்க இப்ப இருக்கிறதால அது என்ன செய்யுதில்லை, புரிதலுக்கு வருகிறதில்லை, அனுபவத்துக்கு வருகிறதில்லை. இப்ப தியானம் என்ன செய்து போகுதுன்னா அந்த நிலையை நமக்கு உணர்த்தி தர போகுது. நானாக இருப்பதும் நீயே நாம இருப்பதும் நீயே என்ற இருப்பு நிலையை தான் உணர்த்தி தரப்போகுது. உணர்றதுக்கு தான் இப்ப நாம முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். யாரும் கேள்வி கேட்டீங்களா? அப்ப இன்னைக்கு ஆழ்ந்த உறக்க நிலையில நான் ஏகம் என்று சொல்லி தரிப்பட்டுட்டா
அந்த தரிப்படுற அந்த நிலை அமைந்திருக்கிற நிலை என்னண்டா உலகமாக இருக்கிறது. அது எப்படி இருக்கி எப்படி இருக்கன் என்கிறத அதுல அமையாம விளங்க. இப்படி கட்டுண்டவனா இருந்துகிட்டு அந்த நிலையை விளங்கி எடுக்கல. அப்படி விளங்கி எடுக்கிற ஒரு பக்குவம் யாருக்கும் வராது. ஏனண்டா இது மறதி. மறதியில இருந்துகிட்டு ஏக வியாபகமா நான் இருக்கிறேன்ங்கிற அந்த விழிப்பை பெறலாமா? அந்த விழிப்பு கிட்ட போகலாமா? அந்த விழிப்பு நிலையில நான் உட்காரலாமா? உட்கார இயலாது. ஆனா நான் ஏகம் என்று சொல்லி ஆழ்ந்த உறக்க நிலையில அமைந்திருக்கிற அந்த நிலையை அறிய முற்படக்குள்ள ஏகம் என்றா என்ன? ஆகத்துடைய நிலை. அப்ப அகத்துடைய நிலையை அறிய முற்படுறேன். இப்ப நான் அறிய முற்படக்குள்ள அனைத்துமாக இருக்கிறத அறியலாம். அப்படி அறியக்குள்ள நாம்ங்கிற வசனம் இன்னைக்கு என்ன செஞ்சிடும்? அவர் வாயிலிருந்து மொழியப்படுகிறண்டா அவர் ஒரு பூச்ச கூட விடாம உணர்ந்த நிலையை சொல்ற. ஒரு பூச்சி ஒரு அணுவ கூட விடாம தண்ணீர் தானே உணர்ந்த நிலையை வச்சுக்கிட்டு தான் ஒரு நாமங்க. ஏன்னா அது அத்தனை நினைச்சாத்தான் மழை பெய்யும். அத்தனை நினைக்கிறதால சூரியன் வரும். அத்தனை நினைக்கிறதால சந்திரன் நிற்கும். உண்மையிலேயே இயக்கிறது நாம் தான். இயக்கமே நாம் தான். இயற்கையே நாம் தான். ஆனா அந்த நானுங்கிற சக்தியில இதை உணர்ந்து கொள்ற நிலைதான் ஆழ்ந்த உறக்க நிலையில தரிப்பட்டவருக்கு ஏற்பட போகுது. அதுல தரிப்படாம கட்டுண்ட ஒரு பொருளாவே இருந்து கடைசி வரைக்கும் நடக்கு. இந்த இடத்தை காட்டி இந்த இடத்தை உணர வைக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி அந்த நான்ங்கிற உணர்வை ஏகம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்றது. அல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் இந்த இருப்பு நிலையை அது காட்டி தராது. உண்மையிலே இந்த இருப்பு நிலையில் இருக்கிற யாரு? நீங்க தான். வேற கற்பனை பண்ண வேணாம். இங்க உணர்ந்து கொள்ற வேலை மட்டும்தான் இப்ப செய்ய போறோம். நாம் தான் உணர்ந்து கொள்ள போறோம், அவ்வளவுதான். இதை உணர்ந்து கொள்றதுக்காகத்தான் இந்த தியானத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கு. அதை எப்படி உஸ்தாது சொல்றாங்க? உன்னை நீ உணர்ந்து கொள்ள உரிய தியானம் செய்ய என்று சொல்றாங்க. உன்னை நீ உணர்ந்து கொள்ள உரிய தியானம் செய்யண்டா அந்த தியானத்தை அந்த உரிய முறைப்படி செய்ய சொல்றாங்க. முறை தவறி செஞ்ச தியானம் இல்லை, சும்மா கண்ண மூடிக்கிட்டேன்னு செய்வோம். அப்ப நாம இப்போ கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே எல்லாரும் கண்ண மூடுங்க. நல்ல சௌகரியமா உடலை நல்ல ரிலாக்ஸா வச்சுக்கிற மாதிரி, உடலை உருக்கி பிடிக்கப்படாது, உடலை ரிலாக்ஸா வச்சுக்கிற மாதிரி ஒரு இடத்தை என்ன செய்யுங்க, அமைப்பாகுங்க. ஆரம்பத்துல கண்ணை மூடுங்க. கண்ணை மூடின உடனே இப்ப நீங்க உள்நோக்கா பாக்குறீங்களா இல்லையா? உங்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்டா, ஓ என்னுடைய பார்வை இப்ப என்ன பார்த்துக்கிட்டு இருக்கண்டு உங்களோட உணர்வு செல்லும் உங்கள்ட்ட. இப்ப நீங்க கண்ணை மூடிட்டீங்க, மூடின உடனே இப்ப கண்ணால வெளியாகிற பார்வைய தடை பண்ணிட்டு, கண்ணால வெளியாகிற பார்வை தான் இன்னைக்கு தடை பண்ணுது. ஆனா பார்வை இருக்கு. இப்ப அந்த பார்வை என்ன உள்நோக்கா பார்க்கணும். இப்ப ஒசாது இகாசா தரக்குள்ள ஆரம்பத்திலேயே சொல்லித்தார ஒரு படி உள்நோக்கா கவனிங்க, உள்நோக்கா பாருங்க. பாட்டில என்ன சொல்றாங்க? உன்னை நோக்கு என்று சொல்றாங்க. அப்ப உன்னை நோக்கண்டா என்ன? தன்னிலேயே நோக்க சொல்றாங்க. அப்ப நீங்க இப்ப எல்லாத்துக்கும் முதல் கொஞ்சம் சௌகரியமா இருங்க, நல்ல வசதியா இருங்க. இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் இந்த பயிற்சி எல்லாம் இதுல இல்லை. ஏன்னா நாம மறக்கிறதுக்கு முயற்சி எடுக்கும், உடலை பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கல. அப்ப அதனால உங்களை உடலை நல்லா தளரா இருந்து செய்யற முறைக்கு எடுத்து இப்ப கண்ணை மூடுங்க. கண்ண முடியாச்சு. இப்ப உள்நோக்கா பாருங்க. அந்த உள்நோக்க பாக்குற பார்வைங்கிறது இப்ப அதான் ஞாபகம். இப்ப இன்னைக்கு நீங்க ஞாபகப்படுத்தல் வேற, இந்த பார்வை வேற என்ற கருத்தோடு எடுக்காதீங்க. இப்ப ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும் உங்களுக்கு. இப்ப ஞாபகப்படுத்தலும் இன்னைக்கு பார்வை எல்லாமே ஒரு நிலைப்பட போகுது. இப்ப திக்ர் வேறையா, பார்வை வேறையா, கேள்வி வேற, பேச்சு வேற, மூச்சு வேற, ஸ்பரிசம் வேற, இப்படி வேற எல்லாம் இன்னைக்கு ஆகாது. இன்னைக்கு எல்லாம் ஒரு நிலையாகும். அப்படி எல்லாம் ஒரு நிலை ஆகிறதுக்கு, ஒரு நிலை ஆக்கிறதுக்கு
உள்நோக்கா பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ள நான் என்று சொல்லி ஒரு உணர்வு இருக்கா? ஒன்று அதை பார்வையால கவனிங்க. அந்த நானையே கவனிங்க. அது இப்ப நான் சொல்லி இப்ப கவனிச்சு இப்ப பிடிபடாது. 4-5 வருஷங்களுக்கும் ஒழுங்கா பிடிபடுறது விளங்குதா? இப்ப நான் சொல்ற விஷயம் எவ்வளவு விஷயம் என்று. ஆனா ஒரு 4 மாசத்திலையும் பிடிக்கலாம். 7 ஆண்டு இல்லை, தொடராக பயிற்சியை செஞ்சா. இப்ப கவனிச்சீங்களா அங்க நான் 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 என்று சொல்லி ஒரு உணர்வு இருக்கிறதாக நீங்க கவனிக்கக்குள்ள உங்களுக்கு தென்படுகுதா, தெரியுதா? இதை சொல்றது இப்ப நீங்க என்ன செய்யறீங்கடா? இப்ப நான் சொல்ற விஷயத்தை நீங்க செஞ்சீங்களா நான்ங்கிற அந்த உணர்வை ஏகம் என்று சொல்லி இப்ப ஞாபகப்படுத்துறீங்க. அல்லாஹ் என்று சொல்லி நீங்க என்ன செய்யறீங்க? ஞாபகப்படுத்துறீங்க. இத உஸ்தாது என்ன என்று சொல்றாங்க? மாபெரும் காரியமா மனதில் செய்யும் ஞாபகம் விக்கிறங்க. இப்ப நீங்க எங்க ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறீங்க? உள்நோக்கா பார்த்து, உள்நோக்கா கவனிச்சு, அந்த நான்ங்கிற உணர்வு இப்ப உள்ளந்தான் சொல்லிட்டு இருக்கு. இப்ப உங்கள்கிட்ட அந்த சொல்லிட்டு இருக்கிறது உள்ளம். இப்ப அது அந்த நான்ங்கிற சொல்ல நீங்க பிடிச்சா, அந்த நான்ங்கிற அந்த உணர்வை நீங்க பிடிச்சிங்களா ஞாபகத்தால பிடிக்கணும். இப்ப பிடிச்சிங்களா அது உள்ளத்தை காட்டி தரும். அது உள்ளந்தான் சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு பிறகுதான் உள்ளத்துல பெருப்பம் உங்களுக்கு என்ன செய்யும் தெரிய வேண்டி வரும். உடலுக்குள்ள இல்ல அந்த உள்ளம், அது ஒளி, அதை உணர்ந்து கொள்றதுதான் வாழ்வு. அது ஒளி உலகண்டு காட்டித்தரும். ஆனா அது ஒரு நிலைப்படணும். இப்ப நமக்கு இந்த பார்வை, கேள்வி, பேச்சு, மூச்செல்லாம் அந்த நான்ங்கிற ஸ்பரிச உணர்வு இருக்க. இப்ப ஸ்பரிசமா தான் இருக்கு நமக்கிட்ட. அந்த உணர்வுல ஒரு நிலைப்படணும். ஒரு நிலைப்படுற என்ன செய்யணும்? உள்நோக்கா அந்த நான்ங்கிற உணர்வையே அல்லாண்டு கவனிக்கணும். அந்த உள்ளம் சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த உள்ளம் தான் அந்த நான்ங்கிறத உச்சரிச்சிட்டு இருக்கு. அது இப்ப விளங்காத உங்களுக்கு. இப்ப நீங்க என்னமோ உங்களுக்குள்ள உங்களோட உடலுக்குள்ள நீங்க உச்சரிச்சிட்டு இருக்கிற மாதிரி பெயரிக்கும். அப்படி எடுத்தா உடலுக்குள் நான் என்னும் கூற்று உண்மையை உணராத உளுத்தரின் கூற்று. எப்ப நீங்க அந்த நான்ங்கிற உணர்வை கவனிக்கிற வீதம் நேரம் அதிகமாகுதோ, அந்த நேரத்தை அதிகமாக்குறீங்களோ, அப்ப அந்த நான்ங்கிற உணர்வு உடலுக்குள்ள இல்ல, அது ஏகமாக இருக்கி. உள்ளது நானனும் ஏகமடா, அதில் உருப்பெற்று மறைகிறது தான் நமக்கு உடலா தெரியுதுங்கிற அர்த்தம் கருத்து அந்த உள்ளம் உங்களுக்கு உணர வைக்கும், உணர்த்தி தரும். அந்த உணர்த்தி தார இடத்துக்கு நாம போறேன்டா இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யும். பயிற்சியை மட்டும் செஞ்சு சரி வர அந்த பயிற்சியோட சருகாம தொடர்ந்து போறதுக்கு சதா சச்சத சங்கத்தோட உறவாடும். இந்த உறவாட்டத்துக்கும் வரும் இல்லையா? ஒரு கிழமை போக்குள்ள என்ன செஞ்சிடும்? தியானம் செஞ்சது சாந்தைக்கும் உளஞ்சரை கிரிக்கும். என்ன தெளிவில்லாத சபன புத்தியால் இப்ப கண்ணை மூடிட்டு இருந்து என்ன செய்வாங்க? போயிருந்து இப்ப திக்ரு செய்கிறேன் நான் என்று சொல்லி ஒருத்தன் வருவான் என்று கற்பனை பண்ணிட்டு இப்ப சபர் சறுக்கியாச்சு. அப்போ ஒரு அனுபவத்துல பெற்றவர் அவர் எப்படி பெற்றாரு என்று நமக்கு சொல்லி தந்தா அந்த சொல்லி தந்த முறைக்கே நாம அறிஞ்சமண்டா, அதே முறைக்கு அணுகினமண்டா. அறிய வேண்டிய முறைக்கு அறிஞ்சிட்டோம், அணுகிற முறையும் அணுகிட்டோம், ஒரு நிலைப்படும். இப்ப நிக்கிற வேலை செய். அப்ப இப்ப திரும்ப இருக்கா கவனிங்க. இப்ப நான் திரும்ப இருக்கா சொல்றேன், கண்ணை மூடுங்க. இது ஆரம்ப பயிற்சி தான். ஒரு நிலை பட்டுட்டா மர நீங்க கண்ணை திறந்தாலும் என்ன செய்யும்? அந்த ஒரு நிலை என்ன செய்யாது? கண்ணை மூடியாச்சு. மூடின உடனே இப்ப உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. யாருக்கு தெரியல? உங்களுக்கு தெரியல. நீங்க இருக்கிறீங்க. இப்ப ஏன்னா ஒன்றுமே தெரியல என்று உணர்ந்த ஒரு ஆள் இருந்துகிட்டு இருக்க. அப்ப ஒரே ஒரு ஆள் இருந்துகிட்டு இப்ப ஒன்றுமே தெரியலைங்கிறத இனி பிடிக்க கூடாது. நாம அந்த ஒன்றுமே தெரியலன்னு உணர்ந்துகிட்டு இருக்கிற ஆளை பிடிக்கணும். இன்னைக்கு செய்தான் என்ன செய்வான்டா, அந்த ஒன்றுமே இல்லைன்றதை பிடிக்க சொல்லுவான். உங்களை பிடிக்க சொல்லி காட்டி தர மாட்டான். ரஹ்மா என்ன செய்யறான்? இப்ப இருந்துகிட்டு ஒன்றுமே இல்லைங்கிறத பிடிக்காம நான் இருக்கேன் அந்த நானை பிடிக்க சொல்லுவான் ரஹ்மான். யார சொல்ல கேட்க போறீங்க? ரஹ்மான் சொல்ல கேட்டா மலக்க காட்டி தருவான். ஞாபகம் விக்கிற காட்டி தருவான். ஞாபகப்படுத்துற நிலை மலக்களுடைய ஆழம் வரும். அப்ப இப்ப உள்நோக்கா பார்த்து
அந்த நான் என்று இருக்கிற உணர்வு அப்படிங்க. ஏனென்றா ஒன்றுமே இல்லைங்கிறத உணர்ந்துகிட்டு இருக்க அந்த உணர்வு தான். என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்து கொண்டிருக்கிற நிலையத்தை இப்ப நீங்க பிடிக்கிறீங்க. அந்த நான் அப்படிங்க. இது மாபெரும் காரியம். மனதில் செய்கிற திக்கிறது, திக்ருல் கல்வி. இப்ப உணர்வு அப்படியே பிடிக்கிற வீதம் கூடணும். இன்னைக்கு நமக்கு வீதம் கூடணும்டா என்ன? கவனிக்கிற நேரத்தை அதிகரிக்கும். அதிகரிச்சதான் கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு ஒரு நிலைப்படும் நம்முடைய உள்ளம். உள்ளத்தை ஓர் நிலையில் நிலைப்படுத்தலாம். இப்ப நானுங்கிற அந்த நிலையில நிலைப்படுத்தணும் உள்ளத்தை. நாம உள்ளத்தை நிலைப்படுத்துறது திக்ரா மாறுறேன்டா ஞாபகமாகவே அமையும். அப்படி அமைகிற வரைக்கும் நம்ம நேரம் எடுத்தோம்டா நிச்சயமாக அந்த நானுங்கிறது அல்லாஹானுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு உணர்த்தி தந்துகிட்டே இருக்கும். அப்படியே ஆழ்ந்த உறக்க நிலை உங்கள தெரிபற்றி உங்களுக்கு உணங்குறதுக்காக தான் ஆழ்ந்த உறக்க நிலையை சொல்றேன். ஆனா உண்மையிலேயே அது ஆழ்ந்த உறக்க நிலை இல்லை. நீங்க விழிப்பா இருக்கிற உங்களோட ஏக வியாபக நிலை. அதை உணர்த்தும் அந்த இந்த திக்ர் உணர்த்தி தரும். இன்ன இப்ப நான் சொல்லிட்டேன், இன்ன லேசா இப்ப பயிற்சி ஒன்று எடுத்தீங்க, உணர்த்தி தந்துட்டாண்டா இல்ல தராது. யாருக்கும் அப்படி தரலி. அப்ப இப்ப தார பயிற்சியை வச்சு இப்ப அந்த சிந்தனைக்கு எடுத்து தொடராக ஒரு சில மாதங்களுக்கு இதை நாம என்ன செய்யும்? திக்ர் செய்யும், இந்த பயிற்சியை செய்யும். கண்டிப்பா உறக்கத்துக்கு போற நேரம் உலக சிந்தனை கூட உலக எண்ணத்தோட அந்த உறக்கம் போகாம இந்த நான்ங்கிற உணர்வை நினைவுபடுத்திக்கிட்டே அந்த உறக்க நிலை வந்துச்செண்டா அங்க உறக்கம் என்கிற நிலை இல்லாம விழிப்பு என்கிற நிலை இருக்கிறதாக அது உணர்த்தி தரும். இதை கண்டிப்பா உறங்குற நேரம் தூங்குற நேரம் கடைப்பிடிக்கும். அப்ப இன்னைக்கு ரெண்டு விஷயம். ஒன்று திக்ர் செய்யும், இன்னொன்று சச்சன சங்கத்தோட சத்திய உண்மையை அந்த நான் சம்பந்தப்பட்ட அந்த சத்திய உண்மையை சதா உறவாடிட்டு இருக்கும். இது ரெண்டையும் தொடர்ந்து ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு போனாரண்டா செய்வாரண்டா அவர் சறுக்கிறதுக்கு வழி இல்லை. அவர் சறுக மாட்டார். அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அனுபவத்தில் பெற்றுக்கொள்ளு தம்பி என்று உஸ்தாது செஞ்ச வார்த்தையின் படி பாடலின் படி அவர் சொந்த அனுபவத்துல இந்த நிலையை செய்வார். ஏக வியாபகமாக நான் இருக்கிறேனுங்கிற அந்த இடிப்பு நிலையை பெற்றுக்கொள்வேன். அவ்வளவு தெளிவா வழிகாட்டி, அவ்வளவு தெளிவா தியானத்தை தந்து, அவ்வளவு தெளிவா பயிற்சியும் தந்து அந்த அனுபவத்துல பெற்றுக்கொண்ட ஆளையும் தந்துட்டு தான் போயிருக்க. இதுக்கு மேல என்ன சொல்லுவோம்? அப்ப அதனால நாம இதுல என்ன கேள்விகள் நம்ம வந்தா நாளைக்கு எடுங்க. இந்த இது சம்பந்தமாக இன்னும் தெளிவாகும். கொஞ்சம் பயிற்சி எடுங்க. பயிற்சி எடுத்தாத்தான் இதுக்கு மேல பேசுறதெல்லாம் விளங்கும். ஏன்னா இதுக்கு மேல அங்கால பேசுற பேச்சு இல்லாட்டி பிடிபடாது நமக்கு. என்ன பேசுறாரு அவர்ன்ற மாதிரி. அப்ப திக்ருல் கல்வி செய்யப்படணும். செய்கிறவங்களுக்கு நமக்கும் தான் தொடர்பு, டிரெக்ட் தொடர்பு இருக்கு. எந்த தடையும் இல்லாத தொடர்பு இருக்கு அவங்களோட. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப சாஹிப் நானா இதோட நிப்பாட்டு வேண்டி. அப்ப எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.